கன்னியாகுமரி அதிமுக மேற்கு மாவட்ட மகளிர் அணியினர் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளை பழங்குடி மக்களுடன் இணைந்து விமரிசையாக கொண்டாடினர். மலை கிராமமான புரத்திமலை, வட்டப்பாறை பகுதிகளில் மகளிர் அணி பொறுப்பாளர் கிளாடிஸ் லில்லி தலைமையில் அம்மாவின் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மகளிர் அணி மேரி விஜயா, சகீனத், அமிர்தபாய், ஜடா உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் பங்கேற்று அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் மலைவாழ் மக்களுடன் கேக் வெட்டி கொண்டாடினார். மேலும் மகளிர் அணியினர் ஏற்பாடு செய்த மதிய உணவை பழங்குடி மக்களுடன் சேர்ந்து உட்கொண்டார். தொடர்ந்து அரசு பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பென்சில்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களை வழங்கி அம்மாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதி அதிமுக சார்பில் இதய தெய்வம் அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. வானாபுரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் வெங்கடாச்சலம், தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்று பேசினர். பொதுக்கூட்டத்தில் ஒன்றிய கழக செயலாளர் அருணகிரி, கதிர், தண்டபாணி, துரைராஜ், சேகர், பழனி, சந்தோஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். தொடர்ந்து ரிஷிவந்தியம் தெற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டில் நடைபெற்ற கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட செயலாளர் பரிசுகள் வழங்கினார். சென்னை காசிமேடு பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்த நாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. எஸ்.என். செட்டி தெரு பகுதியில் கழக எம்ஜிஆர் இளைஞரணி பகுதி செயலாளர் ஆர்.கே. நகர் லோகு ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் தலைமை வகித்து சுமார் 1000 பேருக்கு அசைவ உணவையும் 500 பேருக்கு சைவ உணவையும் அன்னதானமாக வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் ஏ. கணேசன், எம்ஜிஆர் மன்ற மாநில இணைச் செயலாளர் நேதாஜி கணேசன், இளம் பெண்கள் பாசறை மாநில துணைச் செயலாளர் கே.வி.எஸ். சுபா தேவராஜ், சிறுபான்மை பிரிவு மாநில துணைச் செயலாளர் எம்.ஏ. சேவியர், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் எஸ். நாகரத்னம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னிலையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ஐயாத்துரை பாண்டியன், தலைமை கழக பேச்சாளர் ருத்ராதேவி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் முத்தையா, சதன் பிரபாகரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே அனக்காவூர் கிராமத்தில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே. மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு புரட்சி தலைவியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி சீருடைகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அனக்காவூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் துரை ஏற்பாடு செய்த இந்நிகழ்வில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே ஆறுமுகநேரியில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லத்தில் அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்.பி. சண்முகநாதன் பிரியாணி விருந்து வழங்கினார். ஒன்றிய செயலாளர் பூந்தோட்டம் பி. மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே. விஜயகுமார், நகர செயலாளர்கள் மகேந்திரன், ரவிச்சந்திரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தண்டராம்பட்டு பகுதியில் புரட்சித் தலைவி அம்மாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைச் செயலாளருமான அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பேசினார். கழக அமைப்பு செயலாளர் ராமு, மாவட்ட அவைத்தலைவர் நாராயணன், இலக்கிய அணி செயலாளர் பர்குணகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் இழுத்தார். கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா. கணேசன் தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வி. சோமசுந்தரம் ஆகியோர் தங்கத்தேர் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஆதி பீட பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றது. பகுதி இணைச் செயலாளர் கணேசன் ஏற்பாட்டில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமையில் பொதுமக்களுக்கு தையல் மிஷின், மிதிவண்டிகள், சேலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபத் பா கணேசன், அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம், கிழக்கு பகுதி செயலாளர் பாலாஜி, மாவட்ட பொருளாளர் அப்பு என்கிற வள்ளிநாயகம், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KUS சோமசுந்தரம், மாவட்ட இளைஞரணி இணைச் செயலாளர் தமீம் அன்சாரி உள்ளிட்ட ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் அதிமுக சார்பில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாளையொட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நெல்லை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாணவரணி மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருச்சுழி அருகே ஆனைக்குளம் கிராமத்தில் மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் PG ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் ஆந்திராவில் ஆரம்பித்துள்ள மருந்து கம்பெனிக்காக தமிழ்நாட்டில் முதல்வர் மருந்தகம் திறக்கப்படுகிறது என குற்றம் சாட்டினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிமேகலை, MSR ராஜவர்மன், மாவட்ட அவைத்தலைவர் ஜெயபெருமாள் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.